ஒரு வழியாக பிளே ஆஃப்ஸ்குள்ளே 4வது அணியாக கால் வைக்க போகிறது யார் அப்படின்னு இந்த போட்டியின் ரிசல்ட் மூலமாக தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் ஒரு போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போடு இந்த ஒரு போட்டியை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் சிஎஸ்கே அணிக்கு இனி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக இன்றைக்கி கேகேஆர் வெற்றி பெற்றதுனால சிஎஸ்கே அணிக்கு கடைசி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ என்ன பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம், அந்த கடைசி அணியை உள்ளே போகிறது யார், 3 அணி குவாலிஃபை ஆயாச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச் அப்படின்ட்டு இந்த 3 அணி ஆல்ரெடி குவாலிஃபை ஆயாச்சு. கடைசி அணியை யார் உள்ளே போகிறது அப்படின்னு கிட்டத்தட்ட 4 அணி பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஃபைட் பண்ணிட்டுருங்க, யார் உள்ளே போகிறா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி நடந்த போட்டியில் கேகேஆர் வெற்றி பெற்றதுனால பாயிண்ட்ஸ் டேபிளே ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கு. அப்படி என்ன பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம் இருக்குது, சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, கேகேஆர் எம்ஐ. இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் எம்ஐக்கு மிகப்பெரிய சர்க்கிள் ஏற்பட்டு இருந்துச்சு. இந்த போட்டியில் மட்டும் கிடையாது, இந்த சீசனே பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிளாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி தொடக்கத்தில் எம்ஐக்கு 8 ஓவர்லேயே ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு. அங்கேயே எம்ஐயால் மீண்டு வர முடியல. ரோஹித் சர்மா காலி, நமேந்தீர் காலி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெருசாக அடிக்கலை. அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெருசாக அடிக்க முடியல. திலக் வர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போவாங்க எதிர்பார்த்தோம். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. மழைக்கு பிறகு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் பெருசாக இப்போ தான் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலைங்க. ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அதன் பிறகு கிளம்புறீங்க. பில் ஜாக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக அடிக்கல. ஸோ கடைசியில் கார்பின் பாஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீசெண்டாக விளையாடி கொடுத்தாரு. கடைசியில் ஒரு 32 ரன் அடித்து கொடுத்தாரு. இதன் காரணமாக எம்ஐ அணி பார்த்தா 20 ஓவர் முடிவில் 147 அடிச்சிருந்தாங்க. 148 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி கேகேஆர் அணி களம் இறங்கியிருந்தாங்க. ஸோ எம்ஐக்கு இந்த ஒரு ஸ்கோரே பார்த்தீங்கன்னா மும்பை அணி ரீச் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. கடைசியில் கார்பின் பாஸ் இருக்காரு, இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டுருந்தாருங்க. 32 ரன்கள் அடிச்சிருந்தார். கடைசி ஓவரில் நல்லாவே ஆக்சிலேட் பண்ணியிருந்தார். இதன் காரணமாக மும்பை அணி இந்த ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. ஒரு ஃபைட்டபிள் ஸ்கோர்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னொரு 30-40 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஃபைட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் மும்பை அணி தொடக்கத்தில் ஃபைட் பண்ணியிருந்தாங்க. தொடக்கத்தில் ஒரு 3 விக்கெட் எடுத்து கொஞ்சம் அதிரடியாக டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேட்சை மிஸ் பண்ணாங்க. ராமன் பவல் கேட்ச் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேட்சை பிடிச்சிருந்தா மேபி சான்ஸ் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி மணிஷ் பாண்டி மேட்சை முடிச்சு கொடுத்தாருங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன் அவர். ஸோ எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவார் அப்படின்ட்டு. இன்றைக்கி மேட்சை பார்த்தீங்கன்னா கடைசியில் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாருங்க. இதன் காரணமாக இன்றைக்கி கேகேஆர் அசால்ட்டாக வெற்றியை பெற்றாங்க. ஸோ மும்பை அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. மும்பை அணியை பொறுத்தவரையும் இன்றைக்கி கேட்ச் அதிகமாக மிஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபீல்டிங் மிஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் மும்பை அணிக்கு கான்ஃபிடன்ஸாக போயிடுச்சு. ஸோ பேட்டிங்லேயே மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. ரன்கள் பெருசாக அடிக்க முடியல, அதனால் ஃபைட்டும் பண்ண முடியல வைங்களேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன நிலவரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இன்றைக்கி கேகேஆர் வெற்றி பெற்றதுனால 13 புள்ளிக்கு போயிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு போட்டி கேகேஆர் இன்றைக்கி இருக்குது. ஒரு போட்டி வெற்றி பெற்றால் 15 புள்ளியோட மேலே போயிடுவாங்க. இருந்தாலுமே ஆர்ஆருக்கு ஒரு போட்டி இருக்குங்க. அந்த ஆர்ஆர் ஒரு போட்டி தோற்றா தான் சிஎஸ்கேக்கும் சரி கேகேஆருக்கும் சரி வாய்ப்பு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆர்ஆர் தோக்கணும், அடுத்து பஞ்சாப் தோக்கணும், ஸோ கேகேஆர் தோக்கணும். இவங்க எல்லாருமே தோற்றா தான் நம்ம சிஎஸ்கே அணிக்கு வாய்ப்பு இருக்கும். சிஎஸ்கே அணி அப்படி ஜெயித்தாலும் கூட, இதெல்லாம் அமைஞ்சு ஜெயித்தாலும் கூட சிஎஸ்கே அணிக்கு அந்த நெட் ரன் ரேட் அப்படிங்கிறத ஒரு தொல்லை இருக்கும். நெட் ரன் ரேட்லையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு கண்ணை வச்சுருக்கணும். நெட் ரன் பொறுத்து தான் அந்த ஒரு பிளே ஆஃப் உள்ளே போக போகுது. கடைசி அணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெட் ரன் ரேட் வச்சு தான் உள்ளே போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 3-4 டீம் ஃபைட் பண்ணுறாங்க. முக்கியமாக நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த பிளே வாய்ப்பு இனிமேல் அழைவாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு சிஎஸ்கே வெற்றி பெறுமா தோல்வி வருமா, சிஎஸ்கே அணிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் கருத்துக்களை கமெண்ட்டில் தெளிவாக தெரிவிங்க.